இறை இயேசுவில் பிரியமான இறை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் தூய ஆவியானவருடைய வருகையை நினைவு கூறுவதற்காக திருச்சபை எங்களை அழைத்து நிற்கின்றது. திருச்சபையானது இன்று மிக்க மகிழ்ச்சியோடும் பேரு உவகையோடும் இந்த நாளை நினைவு கூறுகிறதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாக்குறுதியும் அவருடைய பொன்மொழிகளை எமக்கு நினைவு கூற அழைப்பு விடுத்திருக்கிறது. அந்த வாக்குறுதி, அந்த பொன்மொழியை நாங்கள் பார்க்கிற பொழுது, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன் அப்போஸ்தலர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூற அழைக்கப்படுகிற வேளையிலே, சிறப்பாக இன்றைய தருணத்திலே இப்பொழுது அந்த வாக்குறுதியை நாங்கள் நினைவு கூறுகின்ற தருணத்திலே இருக்கின்றோம். அந்த வாக்குறுதி என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவளுக்கும் அவனுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே பல்வேறு சிக்கல்களுக்கும், பல்வேறு அவதூறுகளுக்கும், பல்வேறு தீங்குகளுக்கும், பல்வேறு உலக மாயைகளுக்குள்ளும் சிக்கி தவிப்பதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கிறோம். எங்களுடைய சமூகத்திலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, நாடுகளும் சமூகமும் மனிதர்களும் பலவீனமுற்று போவதையும், விசுவாசத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையிலே தளர்ந்து போவதையும் நாங்கள் பார்க்கிறோம். நீயும் நானும் பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நம்பிக்கையிலே தளர்வுற்றவர்களாக, விசுவாசத்திலே விழுந்து போனவர்களாக, சுயநலத்திலே மூழ்கி போனவர்களாக, நாளைய தருணத்தை பற்றி சிந்திக்காதவர்களாக, மற்ற மனிதர்களை பற்றி நினைக்க நேரமில்லாதவர்களாக, வாழ்க்கை போகின்ற போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே, நம்பிக்கையிலே விழுந்து அலக்கழிந்து கொண்டிருக்கிற தருணத்திலே, ஆண்டவருடைய உறுதியான அந்த பொன்மொழி எங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை, புதிய நம்பிக்கையை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய இந்த வாக்குறுதியின் மூலம் 2000 ஆண்டுகளுக்கு முன் தூய ஆவியானவரின் வருகை எவ்வாறு இந்த அப்போஸ்தலர்களை துணிவுள்ளவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக, இறைவனுக்கு சாட்சியம் பகிர்கின்ற ஒரு தூய மறை சாட்சியர்களாக அவர்களை ஆண்டவரின் பால் ஈர்த்ததை போல, இன்றும் இந்த தருணத்திலே தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தூய ஆவியினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் தருவதன் மூலம் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே தளர்வுறாமல், விழுந்து விடாமல், விழுந்து விட்ட போதும் மீண்டும் எழுந்து கொள்ளுகின்ற அந்த சக்தியை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கும், என்னை சூழ உள்ளவர்களுக்கும், என் சமூகத்துக்கும் கொடுக்க ஆண்டவருடைய பால் நான் நிலைத்திருக்க இந்த தருணத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அந்த பொன்மொழிக்கேற்ப, அந்த ஆசீர்வாதமான அவருடைய உறுதிமொழிக்கு ஏற்ப இன்றைய தருணத்திலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். தூய ஆவியானவர் எங்களோடு வாசம் செய்கின்ற பொழுதிலும்
நாங்கள் உணர்ந்து கொள்ளாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த தருணங்களை நினைத்து நாங்கள் மனம் வருந்தியவர்களாக அந்த ஆண்டவருடைய, அந்த தூய ஆவியானவருடைய அருளை எங்கள் பால் ஈர்த்து கொள்ள ஆண்டவரை பார்த்து இத்திருப்பலியூடாக நாங்கள் மன்றாடுவோம். ஆமென்.